ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியல் மேரேஜ் நடக்குமா? பிரபாவோட மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பிரபாவோட மேரேஜ் கண்டிப்பாக வந்து விஜயோட தான் நடக்கும், அது கன்ஃபார்ம். ஆனால் இந்த டைம் வந்து விஜயோட நடக்குமா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா விஜயோட மேரேஜ் வந்து நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக விஜய் வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. இதை வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. எதுக்கு இப்படி இழுக்கணும் இந்த ஸ்டோரியை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஏன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸும் வாங்கிட்டாங்க. மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ வந்து காமிச்சு அவர் ஒரு அரக்கி, அவர் ஒரு ராட்சசி அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறதுனால விஜய் வந்து தப்பான பர்சன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு கோர்ட்டில் வந்து தீர்ப்பையே மாற்றி வழங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா சுத்தமாக எனக்கு லாஜிக் இடிக்குது. அது அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்றதுனால தான் கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணி டைவர்ஸே வாங்கியிருக்காங்க. ஒரு சரியான அம்மா இல்லை அப்படின்னு வீடியோ ப்ரூஃபை காமிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ ப்ரூஃப், அதாவது அவள் அரைக்கி அவள் ஒரு ராட்சசி தானே, அதனால தானே குழந்தைய வந்து உள்ளே வச்சு அடைச்சா, அதனால தானே டைவர்ஸே வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ காமிச்சு அவங்க வந்து டைவர்ஸையே கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது லாஜிக் ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் கோர்ட் நோட்டீஸையே காட்டாமல் மறைக்கிறாங்கன்ட்டு, இந்த பக்கம் டைவர்ஸை கேன்சல் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கே வரப்போகிறேன் அப்படின்னு அனாமிகா கொஞ்சம் சுத்த விடுறதுக்காக எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே மேரேஜ் வந்து எப்படி நடக்க போகுது? ஏன்னா இங்கே பிரபாவோட மேரேஜை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்கு. அவமானப்பட்டு அந்த அவமானத்தில் ஒரு உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் பிளான் பண்ணிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு தான் தெரியல. விஜய்க்கு இங்கே தனக்கு விவாகரத்து ரத்தானது கூட தெரியாது. அவங்களோட எதிர்த்தரப்பு வக்கீலாவது அட்லீஸ்ட் இது தெரியாமையா இருக்கும். கோர்ட்டுக்கு போகிறாங்க, டெய்லி கோர்ட்டுக்கு போகிற பர்சன்ஸ்க்கெல்லாம் இது தெரியாமல் இருக்குமா? மேலே வந்து அப்பீல் பண்ணி டைவர்ஸே கேன்சல் ஆகுது அப்படிங்கிறது விஜய்க்கு, அட்வொகேட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் அனாமிகா வந்து தான் புருஷன் அப்படின்னு நிற்பாங்களா? என்ன லாஜிக் எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.